السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. தாரில் குலஃபாவுல ஹலீஃபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதில் உள்ள ரகசியங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்த பாடம் என்னென்னா, ஃபஸ்லுன் ஃபி பயானி அன்னல் அயிம்மத்த மின் குரைஷ் வல் ஹிலாஃபத்த ஃபீஹிம். ஃபி பயான் விளக்கத்துடைய பாடம். ஃபஸ்லுன் ஃபி பயான் அப்படின்னது விளக்கத்துடைய பாடம். என்ன விளக்கம் அப்படின்னா, அன்னல் அயிம்மா நிச்சயமாக இமாம்கள், நிச்சயமாக இமாம்கள்லாம் நேரத்தில் ஹலீஃபாக்கள் தலைவர்கள் நடத்தும். அயிம்மானா தலைவர்கள். மின் குரைஷின் யார்லேருந்தா வருவாங்க? குறைஷிகள்லேருந்தா வருவாங்க. யார்லேருந்தா வருவாங்க? குறைஷி. வல் ஹிலாஃபத்து ஃபீஹிம் ஆட்சியும் அவங்களில் தான் இருக்கும், ஆட்சியும் அவங்களில் தான் இருக்கும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட பாடம். கால அபு தாவூது தயாலிசி ஃபி முஸ்னதிஹி ஹத்தஸ்னா சகீன் இப்னு அப்துல் அசீஸ் இப்னு யசார் இப்னு சலாமா அன் அபி பர்ஸத் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அயிம்மத்து மின் குரைஷ் தலைவர்கள் குறைஷிகளிலிருந்து தான் வருவார்கள். மா ஹக்கமு அவர்கள் தீர்ப்பளித்த ஒன்றில் ஃபஅதலு ஃபஅதலு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீதமாக இருந்துக்கங்க. அவங்க எதை தீர்ப்பளித்தாங்களோ அதை பொருத்திக்கங்க, நீதமாக இருந்துக்க. வஅது அவர்கள் வாக்குறுதி அளித்தால் ஃபஊஃபு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க. அதை என்ன செய்யுங்க, நிறைவேற்று. ஹதீஸ்ல வருதா இல்லையா? அல் கரீமு இதா வாத வஃபா. சங்கைக்குரியவன் யார்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் சங்கைக்குரியவன். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறது தான் சொல்லாத சொன்னான். அப்போ அதான் ஃபைதா வாழது அவர்கள் வாக்குறுதி அளித்தால் ஃபவுஃபு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க. நீங்கள் அதை வஸ்தரஹமு வஸ்தர்ஹமு அவர்கள் உங்களிடத்தில் இரக்கமாக அன்போடு நடந்து கொண்டால் ஃபரஹீமு நீங்கள் உங்களிடத்தில் என்ன செய்யுங்க, அன்பாக இரக்கமாக நினைச்சுக்குங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு. அஹ்ரஜல் இமாமு அஹமதுன் வ அபு யஅலா ஃபி முஸ்னதிஹிமா திப்ரானி. இதிலெல்லாம் அந்த இதே ஹதீஸ் என்ன செய்யப்படுது, வரப்பட்டிருக்கு. ஓ கால திர்மிதி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஹத்தஸ்னா அஹமது பின் முனிய ஹத்தஸ்னா அஹமது பின் முனிய ஹத்தஸ்னா சயீத் பின் ஹப்பாப் ஹத்தஸ்னா முஆவியா இப்னு சாலிஹ் ஹத்தஸ்னா அபு மரியம் அல் அன்சாரி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மலிக்கு ஃபி குரைஷ் குறைஷிகளிலிருந்தான் அரசர்கள், குறைஷிலிருந்தான் அரசர்கள். வல் கல்லாவு ஃபில் அன்சார் வல் கல்லாவு அது வந்துட்டு அல் மலிக்குன்றது அல் முல்கு ஃபில் அன்சார்னு வச்சுக்கலாம். அல் முல்கு ஃபி குரைஷ் அரசாட்சி எங்கேருந்தா வரும்? குறைஷ் இருந்தான். ஒல் கலாவு தீர்ப்புகள் அப்படின்னா அந்த நீதிபதிகள் எங்கேருந்து வருவாங்க? எங்கேருந்து வருவாங்க? ஃபில் அன்சார் அன்சாரிகள்லேருந்து யார் வருவாங்க? நீதம் அப்படின்னா நீதிபதிகள் அங்கேருந்தா வருவாங்க. ஒல் அதானு ஃபில் ஹபஷா பாங்கு அழைப்பு என்பது ஹபஷா மக்களுக்கானது. பிலால் அலி எல்லாம் இருந்து வந்தாங்க, ஹபஷா இருந்து வந்தாங்களா இல்லையா? அதனால தான் பாங்கு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருந்து வரவங்க ஹபஷாவுடைய இதிலிருந்து வருவாங்க. ஸல்லல்லாஹுடைய ஹதீஸ் ஐயா. அடுத்து அது கோத்திரம், அது ஒரு கோத்திரம், ஹபஷா கோத்திரத்தை பிலால் அலி எல்லாம் வந்து ஹபஷா கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களா இல்லையா? ஒகால் பர்ராஸ் பஸார் பஸார் அவங்க சொன்னாங்க, ஹத்தஸ்னா இப்ராஹிம் இப்னு ஹானி இப்ராஹிம் இப்னு ஹானி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹத்தஸ்னா அல்ஃபீல் இப்னு ஃபதுல் அல்ஃபீல் இப்னு ஃபதுல் அறிவிக்கிறார்கள், ஹத்தத்னா மிஸ்ஸார் மிஸ்ஸார் அறிவிக்கிறார், அன் சலமா இப்னு குஹைல் அன் அபி சாதிக் அன் ரபிஆ இப்னு மாஜித் அன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கால். அபு தாலிப் அலி பின் அபி தாலிப் அவங்க அறிவிக்கிறதா இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல் உமரா மின் குரைஷ் தலைவர்கள் குறைஷிலிருந்து தான் வருவார்கள். தலைவர்கள் அபுராருஹா அவர்களில்
அந்த குறைஷிகளில் யார் நல்லவர்களோ, அபுரார்னா வருதா இல்லையா? அபுரார்னா தோஃபனா மயில் அபுரார், நல்லவரோடு சேர்த்து வைங்க. அல்லாஹ் வந்து என்னது இதில் வருமில்ல, வயலு முத்தஃபிஃப் இல்லையா? அதனால் கல்ல இன்ன கிதாபுல் அபுராரி லஃபி இல்லியின், லஃபி இல்லியின், நல்லவர்களுடைய ஏடு என்ன செய்யப்படும்? இல்லியின்ல இருக்கும். சரியா? அபுராருஹா, யார் குறைஷிகளில் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, உமராவு அபுராருஹா, தலைவர்களிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். தலைவர்களே அவங்க என்ன செய்வாங்க? நல்லவர்களாக இருப்பார்கள். வஃபுஜ்ஜாருஹா, இன்னும் யார் குறைஷிகளில் பாவிகளாக இருக்கிறார்களோ, குறைஷிகளில் உமராவும் ஃபுஜ்ஜாருஹா, தலைவர்களிலும் அவங்க என்ன செய்வாங்க? பாவியாக இருப்பார்கள். தலைவரே அவங்க பாவிகளாக இருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்த பாடம் ஃபஸ்லுன் ஃபி முத்தத்தில் ஹிலாஃபத்தி ஃபில் இஸ்லாம். ஃபஸ்லுன் பாடம் ஃபி முத்தத்தில் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய அளவு, ஆட்சி அளவு எவ்வளவு? முத்தத்துனா காலம். ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஹிலாஃபத்திற்கான ஆட்சி அளவு, அதாவது எத்தனை வருஷம் அப்படின்றது சம்பந்தமான பாடம். காலல் இமாமு அஹமத், இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, ஹத்தஸ்னா பஹஸ், ஹத்தஸ்னா ஹம்மாத் இப்னு சலமா, ஹத்தஸ்னா சயீத் இப்னு ஜமான் அன் சுஃபைனா கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அல் ஹிலாஃபத்து சலாசூன ஆமா, ஹலீஃபாக்கள் என்பது 30 வருஷம். எத்தனை வருஷம்? 30 வருஷம். சும்ம யகூனு பாத தாலிக்க, அதற்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் அல் முல்க், அரசாட்சின்னு சொன்னாங்க. ஹிலாஃபத் என்பது எத்தனை வருஷம் தான்? 30 வருஷம் தான். ஹிலாஃபத் என்பது 30 வருஷம் தான். அதற்கு பின்னாடி வரதுன்னா என்னது? அரசாட்சி என்பதாக சொல்கிறாங்க. காலல் உலமா லம் யகுன் ஃபி சலாசீன், 30 வருஷத்தில் இல்லை, பாயதோதற்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இல்லல் ஹுலஃபா அல் அர்பா, 4 ஹலீஃபாக்களை தவிர என்னது ஐயாமுல் ஹசன், இன்னும் ஹசன் ரலியல்லாஹு அவங்க செஞ்ச அந்த நாட்களை தவிர மற்ற எதுவுமே என்ன இல்லை 30 வருஷத்தில் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திகள் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க? 2.5 வருஷம். உமர் ரலியல்லாஹு அப்போ 12, அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு 13 வருஷம். இருக்கிறது அதிகமாக செஞ்சு அவங்க தான். யார்? எத்தனை வருஷம்? 13 வருஷம். அடுத்து அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி, அடுத்து கொஞ்ச நாள் இவன் ஹசன் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி செய்வாங்க. அதனால் இதுதான் அந்த 30 வருஷத்துக்குள்ளே ஐயா முஹசன் ஹசனுடைய நாட்களை சேர்த்து அது 30 வருஷத்துக்குள்ளே வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறான். ஐயா வகால் பஸார், பஸார் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தஸ்னா முஹம்மது இப்னு சிக்கீன், ஹத்தஸ்னா யஹ்யா இப்னு ஹிசான், ஹத்தஸ்னா யஹ்யா இப்னு ஹம்சா அன் மக்ஹூல் அன் அபி சாயிலபா அன் அபி உபைதத் இப்னு ஜர்ராஹ் கால், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வள தீனக்கும், நிச்சயமாக உங்களுடைய மார்க்கத்துடைய ஆரம்பம் புதிஉ நுபுவத்த வ ரஹ்மா, புதிஉ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நுபுவத்தையும் ரஹ்மத்தையும். இஸ்லாமில் எதை கொண்டு ஆரம்பிச்சு? நுபுவத்தை கொண்டு தான் ஆரம்பிச்சு. ஸல்லல்லாஹு நுபுவத் நபித்துவம் கொடுக்கப்பட்டதால் அது இஸ்லாமே வந்தது. இஸ்லாம் நுபுவத்தையும் இரக்கத்தையும் கொண்டு என்ன செய்யப்பட்டது? ஆரம்பிக்கப்பட்டது. சும்மா எக்கூனு பிறகு இருக்கிறது ஹிலாஃபத்து வ ரஹ்மா, ஹிலாஃபத்தும் ரஹ்மத்தும் என்ன செய்யுது? இருக்குது. அப்படின்னா என்னது? வ ரஹ்மான்றது ஹாலுடைய வாவுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதாவது ரஹ்மத்தோடு இருக்கக்கூடிய ஹிலாஃபத், ரஹ்மத்தோடு இருக்கக்கூடிய நுபுவத். சும்மா பிறகு யகூனு மலக்கன் வஜிபிரியத்தன், முழுக்கன் வஜிபிரியத்தன், பிறகு என்னது? அடக்கி ஆளக்கூடிய அரசாட்சிகளும் வருகிறது. தீனில் இதெல்லாம் இஸ்லாத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புரிஞ்சா? வகால் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் ஹத்தஸ்னா முஹம்மது இப்னு அபி பக்கர் அல் முகத்தஸி, ஹத்தஸ்னா யஸீத் இப்னு ஸரீஅ, ஹத்தஸ்னா இப்னு அவுன் அன் ஷுஅபி அன் ஜாபிர் இப்னு சம்ரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க,
லா யஸாலு ஹாதல் அம்ரு அஸீஸன், லா யஸாலு ஹாதல் அம்ரு அஸீஸன் வயன்ஷுரூன அலாமன் நாவஹும் அலைஹி இஸ்னா அஸர் அல் ஹலீஃபத குல்லுஹு மினல் குரைஷ், குல்லு மின் குரைஷ். அதாவது அசீஸ் அப்படின்னா இரக்கம், அசீஸ்னா இந்த இடத்துல நல்லது, என்னது இந்த இடத்துல நல்லது. லா யஸாலு ஹாதல் அம்ரு அசீஸா, இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதாக விட்டு நீங்காது, அப்படின்னா அது நல்லதாகவே இருக்கும். என்சுரூன அவர்கள் உதவி செய்வார்கள், அலாமன் நாவாகும், என்னது அவர் நாவாகும்னு என்னது கீழே போடுவாங்க. ஐயோ ஆதன், ஆதன் என்னது அவரிடத்தில் அடைக்கலமாகி வந்தவர்கள். நாவாகும்னு என்னது அடைக்கலமாக ஆகி வந்தவர்கள். புரியுதாமா? அசீசன், அசீசன் அப்படின்றதுக்கு வலிமைன்னு சொல்கிறாங்க, வலிமையானது. இந்த காரியம் என்னது வலிமையாக இருக்கிறது. என்சுரூன, என்சுரூன அவர்கள் உதவி செய்வார்கள், அலாமன் நாவாகும், நாவாகும்னா அவர்களை அடைக்கலமாகி வந்தவர்கள். என்னது ஒருத்தவங்களை நம்பி போகிறாங்களா இல்லையா, ஒருத்தவங்களை உதவி செய்கிறக்காக போகிறாங்களா இல்லையா, அந்த நாவா அதான் அவங்களுக்கு யார் அடைக்கலமாகி வந்தாங்களோ அவங்களும் உதவி செய்வாங்க. அழகி அதில் இஸ்னா அசர ஹலீஃபத்தன் 12 ஹலீஃபாக்கள் இருப்பார்கள். எத்தனை ஹலீஃபாக்கள் இருப்பாங்க? குல்லுஹு மின் குரைஷ், அவைகள் எல்லாருமே யாரில் தான் இருப்பாங்க? குறைஷி குலத்தில் தான் இருப்பாங்க. சரியா? சரி. அஹ்ரஜஹு ஷைஹான் வகைரிஹிமா, இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் அறிவிக்கிறாங்க, வகைரிஹிமா அவங்க எல்லாரும் அறிவிக்கிறாங்க. வலஹு தரக்கு அல்ஃபால் மின்ஹா, இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் லா யஸாலு ஹாதல் அம்ரு சாலிஹா, இந்த காரியம் நல்லதாக இருக்கும், இந்த காரியம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் மாற்றி இதே விஷயத்தில் செய்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. வமின்ஹா, இன்னும் ஒரு சிலத்தில் எப்படி வருது? லா யஸாலுல் அம்ரு மாதியன், இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போனதாக இருக்கும், இந்த காரியங்கள்லாம் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தை. அதாவது லா யஸாலு ஹாதல் அம்ரு அசீஸான் இருக்கா இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒவ்வொரு இமாம்கள் மாற்றி அறிவிக்கிறாங்க. மற்ற இந்த ஹதீஸில் என்ன செய்யப்படுது? அதே மாதிரி வெளிப்படுத்தப்படுகிறது. ரவாஹுமா அஹமத், இந்த ரெண்டையுமே அறிவிக்கிறது யார்? அஹமது ரஹமத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. வமின்ஹா, இதில் இந்த முஸ்லீமில் வருது லா யஸாலு அம்ருன் நாசி மாலியா, மக்களுடைய காரியங்கள் எல்லாம் கடந்ததாக ஆகாது, மக்களுடைய காரியங்கள் எல்லாம் மா வலியுகும் இஸ்னா அஸர ரஜுலா, 12 மனிதர்கள் அவர்களை தலைமை தாங்காதவர், எத்தனை 12 தலைவர்கள் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வமின்ஹா, இந்த இன்னும் அதிலும் சொல்லப்படுது இன்னல் ஹாதல் அம்ர, நிச்சயமாக இந்த காரியம் இருக்கிறதே லா என்கல்லா முடியாது, ஹத்தா எமீல லஹு ஃபீஹிம், அவர்களுக்கு அதிலே கடக்கின்ற வரை இஸ்னா அஸர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் அவங்க கடக்கிற வரைக்கும் இந்த காரியம் என்ன செய்யுது? அவங்கள விட்டு முடியாது. வமின்ஹா இந்தஹு, இன்னும் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த அம்ருன்னு சொல்கிற எல்லாமே இஸ்லாம். நீங்கள் சொல்கிறாங்களே இந்த காரியம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னது? இஸ்லாம். அதான் ஒமின்ஹா இந்த இன்னும் இடத்துல சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்கிறாங்க. லா யஸாலுல் இஸ்லாமு அசீஸம் மணிஆ, லா யஸாலுல் இஸ்லாமு அசீஸம் மணிஆ, இன்னும் இஸ்லாம் வலிமையானதாக இருக்கும். இன்னும் என்னது? யாராலும் வெல்ல முடியாததாக, மணியான என்னது? யாராலும் வெல்ல முடியாததாக இருக்கும். எது வரைக்கும்? இலா இஸ்னா அஷர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் வருகிற வரை. வமின்ஹா இந்தல் பஸார், பஸார் இடத்தில் சொல்லப்படுகிறது லா யஸாலு அம்ரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய இந்த காரியம் நீங்காது, காயிமன் நிலையாக, ஹத்தா எது வரனா எம்முலி இஸ்னா அஸர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் கடக்கின்ற வரை, குல்லுஹு மின் குரைஷ், அவர்கள் வந்து என்னது? குரைஷிகள் தான். சரியா? வமின்ஹா இந்த அபிதாவுத் ஜியாதத் அதிகமாக சொல்கிறாங்க. ஃபதம்மா ரஜா இலா மன்சிலிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு திரும்பி சும்மா யக்கூனு மாதா, பிறகு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் 12 காலத்துக்கு முன்னாடி இஸ்லாம் நிலையாக இருக்கும்
மாறாது அப்படின்னா சொன்னாங்களா இல்லையா? இஸ்லாம் சென்று வந்த பிறகு குறைஷியர் வந்து கேட்டாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இஸ்லாம் மாறாதுன்ற சொல்கிறீங்களா இல்லையா? இஸ்லாம்லாம் மாறான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஆகும்? அப்போ தான் காலை சொன்னாங்க, சும்மா யக்கூனுல் ஹரஜ், பிறகு என்ன செய்யணும்? சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். சண்டை சச்சரவு குழப்பங்கள் என்ன செய்யும்? ஏற்பட்டுரும். அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. வமின்ஹா இந்த இன்னும் சொல்லப்படுகிறது, லா யஸாலு ஹாதத்தீன், இந்த மார்க்கம் காயிம நிலையாக இருக்கும், ஹத்தா எதுவரை யக்கூனு அலைக்கும் இஸ்னா அஸர ஹலீஃபத்தன், உங்களிலிருந்து 12 ஹலீஃபாக்கள் இருக்கின்ற வரை, குல்லுகும் அவர்களில் ஒவ்வொருவரும் தஜ்தமிஉல் உம்மத்து அலைஹி, அவர்கள் மீது உம்மத்துகள் ஒன்றுபட்டு தான் எடுத்திருப்பாங்க. அவங்களாம் யாரும் அரசாட்சி அடக்கி ஆள்றவங்களாம் வரமாட்டாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க? உம்மத்தால் ஒன்றுபட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக தானே செய்வாங்க, இருப்பாங்க. வைந்தல் அஹமத் வல் பஸார் பி சனதி ஹசன் அனிபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன்னஹு சுயில, கேட்கப்பட்டது, கம் எம்லிக்கு ஹாதர் உம்மத்தி மின் ஹலீஃபா, ஹலீஃபாக்களிருந்து இந்த சமுதாயத்தை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வார் என்று கேட்கப்பட்டது. ஃபகால, அவங்க கேட்டப்போ ஃபகால அவங்க சொன்னாங்க, சாஹல் அன்ஹா, அதை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறோம். ஃபகால, அவங்க சொன்னாங்க, இஸ்னா அஸர 12, எத்தனை ஹலீஃபா? 12. கஇத்தத்தி நுகபாவு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய தலைவர்களை போல, நுகபான தலைவர்கள், பனி இஸ்ராயிலுக்கு எப்படி 12 தலைவர் இருந்தார்களோ அதுபோல் 12 ஹலீஃபாக்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எண்ணிக்கை கஇத்தத்தி நுகபாவு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய தலைவருடைய எண்ணிக்கையை போல வராது. அவங்களாம் அந்த அளவுக்குலாம் வராது, அது பின்னாடி வராது. யார் எது வரைக்கும் வரும்ன்றதை சொல்லுவாங்க. காலல் காதி இயால், அது காலி இயால் அவங்க சொல்கிறாங்க, லஅல்லல் முராது பில் இஸ்னை அஸர, 12 கொண்டு முராத், அந்த நாட்டம் எதை நாடப்படுது அப்படின்னு சொன்னால், ஃபி ஹாதிஹில் ஹாதிஸ், இந்த ஹதீஸிலும் சரி, ஒமா சாபகா, இன்னும் அதற்கு ஒப்புமையாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலும் சரி, அன்னகும் நிச்சயமாக அவர்கள் யக்கூனூன இருப்பார்கள், ஃபி முத்தத்தி இஸ்ஸத்தில் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய கண்ணியத்துடைய காலத்தில் என்ன செய்வாங்கலாம் இருப்பாங்க. வ குவத்துல் இஸ்லாம், இன்னும் இஸ்லாமுடைய சக்தியில் என்ன செய்வாங்க அவங்க இருப்பாங்க. வ இஸ்திகாமத்து உமூரி, இன்னும் அவருடைய காரியங்களில் இஸ்திகாமத் உறுதியாக இருப்பாங்க. வலிஜிதிமாவு, இன்னும் ஒன்றுபட்டிருப்பார்கள், அலாமை யக்கூமு பில் ஹிலாஃபா, யார் ஹிலாஃபத்தில் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் ஒன்றுபட்டு இருப்பார்கள். வகது வஜத ஹாதா, திட்டமாக இது பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஃபீமன், எதில் தெரியும், ஃபீ மணிஜித்தம அலைஹின்னாஸ், எதன் மீது மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கு, பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இலா எதுவரை அனில் தொரப அம்ரு பனு உமையா, பனு உமையாவிடம் அந்த அரசாட்சி சேருகிற வரை, வகாத்து பைனகுமுல் ஃபித்னா, அவர்களுக்கு மத்தியில் தான் அந்த குழப்பங்கள் ஏற்பட்டது. ஜமனுல் வலீத் இப்னு யஸீத், வலீத் இப்னு யஸீதுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்படுது, குழப்பம் ஏற்பட்டது. ஃபத்தஸ்ரத்து பைனகும், அதோடு அது அவர்களுக்கு மத்தியில் சேர்ந்து கொண்டது. இலா எதுவரை அன் காமத்து தௌலத்துல் அப்பாசியா, அப்பாசியாவுடைய அந்த அரசாட்சிகள் இருக்கின்ற வரை. ஃபஸ்த அசலு உம்ருகும், அவருடைய காரியங்களே அவங்க என்ன செஞ்சாங்க சேர்த்து கொண்டார்கள். ஃபஸ்த அசல் என்னது, வசல அசல்னது, வசல அசிலு, அவங்க காரியங்கள்னால் அந்த குழப்பங்கள்லாம் அந்த காரியங்களோடு நினச்சாங்க அவங்க கடைசி வரைக்கும், அப்பாசியத்து வரைக்கும் உமையாக்களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்த பிரச்சனை என்ன செய்யப்பட்டது, கடைசி வரைக்கும் நீண்டு போனது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? தௌலத்துனா ஆட்சி. கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபி ஷரஹில் புகாரி, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புகாரிக்கு சரகில் சொல்கிறாங்க, புகாரியுடைய சரகில் சொல்கிறாங்க, கலாமுல் காதி ஐயால், இந்த ஐயாளுடைய சொல்லு மேலே பார்த்தோம்னா காலி ஐயால் அவங்களுடைய சொல்லு அஹசனு, என்னது அழகானது, மாக்கீல ஃபில் ஹதீஸி, என்னது ஹதீஸை சொல்லப்பட்டதாக நினச்சிருக்காங்க சொல்லப்படும்.
அரிஜிஹி அப்படின்னது ஈதிஹி அதை உறுதிப்படுத்துகிறார்கள். பி கௌலிஹி அவருடைய சொல்லை கொண்டு ஃபி பஅலி தரீக்கில் ஹதீஸ் சஹீஹா சில ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை சஹீஹான ஹதீஸுடைய வழியில் என்ன செய்கிறாங்க, அதை அவங்க உண்மைப்படுத்துகிறாங்க. குல்லுகும் அவர்களில் ஒவ்வொருவரும் எஜிதமியும் அலைஹின்னாஸ் அவர்கள் மக்கள் அவர்கள் மீது ஒன்றுபட்டிருப்பார்கள் அப்படின்ற அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, அதற்கு விளக்கமாக சொல்கிறாங்க. அதற்கு வயிலாஹு தாலிக்க அன்னல் முராத வயிலாஹு தாலிக்க அது விளக்கப்படுகிறது. அன்னல் முராது பில் இஜிதிமாவை கொண்டு நாட்டம் என்னதுன்னா இன்கியாதுஹும் லி பைஅத்திஹி அவருடைய பையத்தை கொண்டு அவர்களை தலைவராக ஆக்குவார்கள். வல்லதி எப்படிப்பட்டவங்கன்னா ஒகா நிகழ்கிறது அண்ணன் நாச நிச்சயமாக மக்கள் இஜிதமு ஒன்றுபட்டார்கள். அலா அபிபக்கரிடக்கும் சும்மா உமர பிறகு உமரிடத்திலும் சும்மா உஸ்மான ரலியல்லாஹு சும்மா உஸ்மான் ரலியல்லாஹுடையும் சும்மா அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுடையும் இலா எதுவரை அன் வக்க அல் அம்ருல் ஹாக்கிமைனி இரண்டு தீர்ப்பளிப்பவருடைய காரியம் நிகழ்கிற வரை சிஃபீன இதில் சிஃபீனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல, அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதை அலி ரலியல்லாஹுவா முஆவியா ரலியல்லாஹுவா அப்படின்னு வர்றப்ப ரெண்டு தரப்புலையும் ஒவ்வொருத்தவங்களும் பேச கூப்பிடுவாங்க. ரெண்டு தரப்புலையும் ஒவ்வொருத்தவங்களாம் செய்வாங்க பேச. அதை ஒருத்தர் யார், அம்ர் இப்னு ஆஸ், இன்னொன்று அபு மூசல் அஸ்ஸாரி, கீழே போட்டுருப்பாங்க லாஸ்ட். அந்த ரெண்டு பேர் யார், ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் அம்ர் இப்னு ஆஸ் அபு மூசல் அஸ்ஸாரி. யார் தரப்பில் யார் பேசுவா, அபு மூசல் அஸ்ஸாரி பேசுவாங்க, அவங்க சார்பாக வந்து பேசுவாங்க. முஆவியாவுடைய சார்பாக வந்து பேசுகிறதே அம்ர் இப்னு ஆஸ். இந்த ரெண்டு பேர் பேசி என்ன செய்வாங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிறப்ப எதுக்கு இப்படியே பேசிக்கிட்டே என்னது நீண்டுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹுடைய தரப்பில் வந்து பேச வந்த அபு மூசா அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேர்த்தையும் நீக்கிட்டு புதுசாக ஒருத்தரை போட்டுருவோம். எதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டு ரெண்டு பேரை நீக்கிட்டு உடனே அம்ர் இப்னு ஆஸ் பிடிச்சிக்கிடுவாங்க. இந்த வார்த்தையை அவர் புதுசாண்டு வேற ஒருத்தர்னு சொல்லலை, அந்த புதுசாக போகிறவர் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் பொதுப்படை என்ன சொல்லிட்டாரு, ரெண்டு பேரை நீக்கிட்டு புதுசாக ஒருத்தர்னா புது ஹலீஃபாவை போடுவோம். அந்த புது ஹலீஃபா இவங்க ரெண்டு பேராக இருக்கக்கூடாதுன்றது அவர் சொல்லலை. உடனே அம்ர் இப்னு ஆஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அபு மூசா அஸ்ஸாரியுடைய வார்த்தையை நான் கட்டுப்பட்டேன், அலி ரலியல்லாஹுவையும் முஆவியாவையும் ஹிலாஃபத்தை தூக்கிட்டு முஆவியா ரலியல்லாஹு ஹலீஃபாவாகிறேன்னு சொல்லிடுவார். ஒரு புது ஹலீஃபா தானே வேணும், அந்த புது ஹலீஃபா இவங்க ரெண்டு பேரில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலைல. புதுசுன்னது ஹிலாஃபத்து தான் புதுசாக இருக்கணுமே தவிர புது ஆள் நீங்கள் என்ன செய்யலை சொல்லலையே. அப்படின்ட்டு தான் யார்கிட்ட போகுது ஹிலாஃபத்து, முஆவியா ரலியல்லாஹுட்ட போகும். அது நிறைய என்ன செய்வாங்க, ஒப்பந்தங்கள் சட்டங்கள் போடுவாங்க, எப்போ அந்த முஆவியாட்ட கொடுக்கணும், அதற்கு பின்னாடி குடும்ப ஆட்சி ஆகக்கூடாது, இதற்கு பின்னாடி ஹசன் ரலியல்லாஹு தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு சில சிறுத்துக்களை போட்டு தான் செய்வாங்க. அதான் சொன்னாங்க இலான் வக்கால் அம்ருல் ஹாக்கிமைன் அந்த இரண்டு நீதிபதிகளுடைய நிகழ்ச்சி நிகழ்ந்ததற்கு பின்னால் ஃபிஸ்ஸஃபீனில். எனவே துசம்மா முஆவியா யௌமைதின் பில் ஹிலாஃபா அதனால் ஹலீஃபாவாக நினைச்சாங்க நியமிக்கப்பட்டாங்க. சும்மஜிதமஹு அலா முஆவியா பிறகு மக்கள் எல்லாம் முஆவியாவின் மீது என்ன செஞ்சாங்க, ஒன்றுபட்டாங்க. இந்த சுல்ஹுல் ஹசன அழகான ஒப்பந்தத்தை சாலிகான அந்த ஒப்பந்தத்தை சுல்ஹை கொண்டு. சும்மஜிதமஹு அலா வலதிஹி யஸீத் பிறகு அவருடைய மகன் யஸீத் மீது நினைச்சாங்க ஒன்றுபட்டாங்க. அதாவது யஸீத் இப்னு முஆவியாவாக இருக்கட்டும், கர்பலா வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி. கர்பலாவை பற்றி பேசணும்னா அது நீண்ட நெடியாக போகணும் கர்பலாவை பற்றி பேசுறது. யஸீத் இப்னு முஆவியா அவர் தவறானவரா, அவர் கெட்டவரா,
அப்படின்ற கண்ணோட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றாலுமே எந்த நேரத்திலையுமே யஸீத் இப்னு முஆவியா அவங்க வந்து ஹசன் ரலியல்லாஹு மீதோ ஹுசைன் ரலியல்லாஹு மீதோ நேர்பட்ட கோபத்தில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. இடையில இந்த 1க்கு 2 பேர் இருக்கிறாங்களா இல்லையா, இடப்பட்டவங்க, இவங்க தான் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஃபசாதுகள் கிளம்புனதே யாரை கொண்டு தான்? இந்த இடைப்பட்டவங்களை கொண்டு தான். ரொம்ப முக்கியமாக சொன்னோம்னா இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம், யாரை கொண்டு? மர்வான் இப்னு, இவன் தான் 1ஆம் நம்பர் பிராடு பைய. 1ஆம் நம்பர். எந்த அளவுக்குன்னா அஹ்லே பைத்தை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. என்ன செய்யாது? அஹ்லே பைத்தை கண்டாலே பிடிக்காது. அதனால தான் யஸீத் இப்னு முஆவியாவை ஹலீஃபாவாக பையத்து செய்யக்கூடிய நினைப்பு வர்றப்ப ஹுசைன் ரலியல்லாஹு வந்து பையத் செய்யலை. ஏன் பையத் செய்யலை? ஒப்பந்தத்துக்கு மாற்றம் பண்ண. ஏற்கனவே சொன்னாங்க, முஆவியாவை ஹலீஃபா போடப்பட்ட கண்டிஷனே அதுதான். அடுத்து உன் மகனை நீ ஹலீஃபாவை போடக்கூடாது, இமாம் ஹுசைனை தான் போடணும். ஒப்பந்தத்தை மாறி செஞ்சுட்டாங்க. முஆவியாவுடைய மகனவே ஹலீஃபாவை, அது முஆவியாவுடைய ஐடியாவும் இல்லை. முஆவியாவுடைய அவன் மூத்தா போட முடியாத ஹிலாஃபத்து வரும். அப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக இருக்கிறனால அவங்க என்ன செய்யலை? அந்த ஹிலாஃபத்தை பையத்து செய்யலை. என்ன செய்யலை? இவங்க பையத்து செய்யலைன்றப்ப இந்த யஸீத் இப்னு முஆவியா என்ன செய்வார்னு சொன்னால், எப்படியாவது ஹுசைன் ரலியல்லாஹ்ட்ட பேசி அவரை நீங்கள் என்னை பையத் செய்ய வைங்கன்னு சொல்லுவார். இதில் முக்கியமாக வந்து அம்ர் இப்னு சாத். யார்? அம்ர் இப்னு சாத். அடுத்து ரொம்ப முக்கியமான யாருன்னு சொன்னால் அவர் பேர், நல்ல பேர், யஸீத். இவர் பேர் யஸீத் இப்னு முஆவியா. நான் வந்தால் சொல்கிறேன். அவர் தான் தலையார்ந்தவர். யார்? இந்த காரியத்துக்கு, எந்த காரியத்துக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யஸீத் இப்னு முஆவியாவை ஹலீஃபாவாக பையத் செய்யணும். அதுதான் விஷயம். இவன் என்ன செஞ்சிருவான்? அந்த தலைவர் இருந்தானா இல்லையா, இப்னு ஜியாத். என்னது? இப்னு ஜியாத். அவன் என்ன செஞ்சிருவான்? மர்வான்கிட்ட சொல்லுவான். ஏன்னா மர்வான் தான் அப்போ மதீனாவை நிர்வகித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அலி ரலியல்லாஹுடைய காலத்திலேயே தலைமையகம் கூஃபாவுக்கு போயிடுச்சு. கூஃபாவுக்கு போன பின்னாடி அந்த நாட்டில் ஒவ்வொரு பிரதிநிதிகள்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரதிநிதிகள் வேண்டுறப்ப மதீனாவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? மர்வானை போடப்பட்டிருந்துச்சு. அப்போ மர்வான்கிட்ட சொன்னையுமே மர்வான் என்ன செய்வான்? இதை பிடிச்சி நிர்பந்திக்க ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் யஸீத் இப்னு முஆவியாவை ஹலீஃபாவை ஏற்கனவே சொன்னால் நீங்கள் மதீனாவுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி தான் அப்படியே புஷ் பண்ணி அவங்கள மதீனாவை விட்டு வெளியேற்றி அவங்க மக்காவுக்கு வந்துடுவாங்க. ஏன் மக்காவுக்கு வராங்கன்னு சொன்னால், மக்காவில் யாரும் ஆட்சி செய்ய முடியாது. நீ மக்காவுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் அது தாருல் அம்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களா இல்லையா? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. ஆமினான்னு என்னது? பாதுகாப்பு மிக்க நகரம் சொன்னாங்களா இல்லையா? அந்த பாதுகாப்பு மிக்க நகரம்ன்றது என்ன தான்? எதுதான்? மக்கா. ஏன் இந்த மாதிரி மதீனாவிலேருந்து யஸீத் இப்னு முஆவியா அவன் நீங்கள் ஹலீஃபாவாக ஏற்றுக்கிறணும், இல்லைனா நீங்கள் மதீனாவை விட்டு போகணும் நிர்பந்திக்கப்பட்ட மாதிரி யாரும் மக்கா விட்டு நீ வெளியே போக என்ன செய்ய முடியாது? தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை உள்ளே செலுத்த முடியாது. மக்காவில் மட்டும், அதில் மட்டும். அதனால தான் மக்காவுக்கு வருவாங்க. எங்கே வருவாங்க? மக்காவில் வந்து இருக்கிறப்ப இந்த கூஃபா மக்கள்கிட்ட ஒரு கடிதம், ஒரு பொய்யான கடிதம் வந்த போய் தான் அதை ஏற்றுக்கிட்டு போவாங்க. நீங்கள் இங்கே வாங்க, உங்களை நாங்கள் ஹலீஃபாவாக நியமிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம். அப்போயும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் தடுப்பாங்க. வேணாம், இந்த கடிதம் நல்ல கடிதம் மாதிரி தெரியல, ரத்தத்தின் வாடையை உணர்கிறேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரொம்ப அருமையான பேச்சு அது. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு ஏன் அந்த இடத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வார்த்தையை கேட்கலன்றதுக்கான காரணமும் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால், கடிதம் உண்மைன்னு அவங்க நம்புகிறாங்க. யார்? சரி, கடிதத்தில் போடப்பட்டிருக்கிறது ஹுசைன் ரலியல்லாஹுவை ஹிலாஃபத்து செய்ய வைக்கும். அப்போ நபியுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை ஹிலாஃபத்துக்காக அழைக்கப்படுகிற பொழுது
அதுக்கு என்ன செய்யக்கூடாது? மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மறுப்பு தெரிவிக்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அந்த போகிற வழியில் தான் கர்பலாவில் கொலை செய்யப்படுகிறார்கள். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம நீண்ட வரலாறு, நம்ம தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம என்ன செய்யாத கர்பலாவை பற்றி பேசுவோம். அந்த கர்பலாவில் அவங்க கொலை செய்யப்பட்ட பின்னாடி கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலையை துண்டாக அறுத்து எடுத்துகிட்டு போவாங்க. எசீத் இப்னு முஆவியாட்ட சிம்ர் இப்னு தில்ஜூசன் அப்படின்ற ஒருத்தன், இப்னு ஜியாத், அம்ர் இப்னு சாத், இந்த 3 பேர் தான் அந்த கர்பலாவில் நடந்த போரில் முக்கியத்துவமாக இருக்குது. இப்னு ஜியாத் வரமாட்டான், இவன் கூஃபாவில் இருப்பான். அம்ர் இப்னு சாதுடைய தலைமையில் தான் படையை அனுப்பப்பட்டிருக்கும். இந்த அம்ர் இப்னு சாத் யார் தெரியுமா? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹுடைய மகன். யார் மகன்? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷரால் சொல்லப்பட்டாங்களே அவங்களுடைய மகன். சஹாபாவுடைய பிள்ளைகளே நினைச்சாங்க. அது நீண்ட வரலாறு. அது இப்னு ஜியாத் அந்த போய் தலை கொண்டு போன பின்னாடி இப்னு ஜியாத் அந்த தலையை என்ன செய்வான்? அந்த பெரும்பால் அடிக்கிறப்ப தான் அந்த வயது முதிர்ந்த அந்த சஹாபி சொல்லுவாள், அன்னலார் உடைய முத்தமிட்டு நான் பார்க்கிறேன், என்ன செய்யாத, உடைய பரம்பை அங்கே அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவனையும் கொண்டு விடுவாங்க. அவங்க அந்த சஹாபியை நினச்சிடுவாங்க, கொண்டுருவாங்க. நீண்ட வர அது அதுக்கப்புறம் அது யஸீத் இப்னு முஆவியாட்ட அனுப்பி வைக்கப்படும். யஸீத் இப்னு முஆவியா ரொம்ப கைச்சதப்பட்டு போவார். நான் ஹுசைனை என்னுடைய ஹிலாஃபத்தை தானே ஏற்றுக்க வைக்க சொன்னேன், நான் கொலை செய்யலாம் சொல்லலையே, நான் போர் செய்கிற அளவுக்குலாம் நான் சொல்லலையே. அதான் சொன்னேன், இது எல்லாமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்த விஷயம். யஸீத் இப்னு முஆவியா அவங்க உண்மையாக அந்த படை தளபதியாக இருந்திருந்தா, இந்த போரை அவங்க வழி நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் ஹுசைன் அலிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்கிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி இஸ்லாத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு வந்து கருத்து வேறுபாடானாங்க, அவங்க 2 பேர் சண்டை பிடித்தவங்க, அவங்க 2 பேர் எதிரின்னு கிடையவே கிடையாது. ஹிலாஃபுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த விதமான வேற்று கருத்துக்களும் இல்லை. ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வேணால் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குமே தவிர, இவர்களை குறைத்து அவர்களோ அவர்களை குறைத்து இவர்களோ சண்டைகள் போடுகிற அளவுக்குள்ள என்ன இல்லைங்க விஷயம் நடக்கலை. அதற்கு பின்னாடி தான் அப்போ இதுக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த கூஃபாவில் இருந்து ஒரு சில மக்களும் யஸீத் இப்னு முஆவியாவை தேர்ந்தெடுக்க தானே செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா, குல்லுக்கும் தஜ்தமிஉல் உம்மத்து அலைஹி, அவர் மீது ஒரு சமுதாயம் ஒன்றுபட்டிருந்தாலே போதும்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் அதான் அது முஆவியா யௌமைதீன் ஹலீஃபா சும்மஜிதமஹு அலா வலதி யஸீத் வலம் யந்ததிரில் ஹுசைன் அம்ரா. என்னது அதுதான் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஹலீஃபாவுக்காக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பல் மாறாக குத்தில கபல தாலிக்கு அதுக்கு முன்னாடி நினைச்சாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. சும்மா பிறகு அம்மா மாத்த யஸீத் மூத்தா போன பின்னாடி வகா அலி ஹத்திலாஃபு அந்த குழப்பங்கள் ஏற்பட்டது. இலா எதுவரை அன்ன இஜ்தமா அலா அப்துல் மலிக் இப்னு மர்வானை மக்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துகிறவரை பாத கத்லி இப்னு சுபைர் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி சும்மஜிதமகு பிறகு எல்லாம் ஒன்றுபட்டார்கள். அலா அவுலாதிகளுடைய குழந்தைகள் 4 பிள்ளைகள், அல் வலீத், சும்ம சுலைமான், சும்ம யஸீத், சும்ம ஹிஷாம். இந்த 4 பேர் நினைச்சாங்க ஹிலாஃபாவாக ஏறினாங்க. ஒத்த ஹல்லல பைன சுலைமானி வ யஸீதி உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஒத்த ஹல்லல பைன சுலைமானி வ யஸீத், யஸீதுக்கும் சுலைமானுக்கும் மத்தியில், யஸீதுக்கும் சுலைமானுக்கும் மத்தியில் இதுக்கும் சுலைமானுக்கு மத்தியில் தஹல்லல ஊடு இடையில வந்தவங்க தான் யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ். ஃபஹாவுலாஹி சபாத்தும் பாதுல் ஹுலஃபாயி ராஷிதீன். இந்த அவர்களுக்கு பின்னாடி இந்த 7 பேர்களும் நேர்வழி பெற்ற அந்த ஹலிஃபாக்கள். இந்த 7 பேர் தான் அந்த நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்கள். வசானி இன்னும் 2 வசானி அசர இன்னும் 12 ஹுவல் வலீத் இப்னு யஸீதோடு என்ன செய்யுது, அந்த 12 கணக்கு முடியுது. இப்னு அப்துல் மலிக். சரியா? போதும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.